ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொல்லு. ஸோ இன்னைக்கு என்ன பேச போறோம்னா எஸ்பிஎம்னா வந்துட்டு நிறைய இந்தியா வியூவர்ஸ் இருக்காங்களே, 12th ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து ஒரு ஸ்கோர் சிஸ்டம் பைப்பீங்க. அதாவது எத்தனையோ ஸ்கோர் எடுத்தா நீங்க பாஸ் ஃபெயில் அப்படின்னு. மலேசியாவில் அப்படி இல்லை. நீங்கள் வந்துட்டு எத்தனை சப்ஜெக்ட் பொறுத்து நீங்கள் வந்துட்டு ஏபிசி அப்படி இருக்கும். A plus A, A minus அந்த மாதிரி இருக்கும். ஏக்கே பிரிச்சு வைப்பாங்க. A plus AB, A அப்புறம் A minus அப்படின்னு வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஏன் இதை பேசுகிறோன்னா, இப்போ தான் வந்து மலேசியாவில் அந்த எஸ்பிஎம்மோட ரிசல்ட் வெளியாயிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எஸ், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். யார் பாஸ் பண்ணீங்களோ பண்ணலையோ இல்லை ரொம்ப ஃபெயில் ஆகிட்டீங்களோ, டோன்ட் கிவ் அப். வருத்தப்படாதீங்க, இதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் இருக்கு. எஸ், லைஃப் கண்டிப்பாக இருக்குது. அது அப்புறம் நான் சொல்கிறேன். அப்படிதான் நாங்களும் தப்பிச்சு வந்தோம். ஐ மீன் நான் தப்பிச்சு வந்தேன். ஸோ நான் ஏன் கதையை சொல்லிடுறேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு படிப்ஸ் அப்படின்னே சொல்லிடலாம். நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா, நான் வந்துட்டு எடுத்த சப்ஜெக்ட் வந்து நாங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து பிக் பண்ணலாம். அதாவது ஒரு எஸ்பிஎம்னா எத்தனை சப்ஜெக்ட் நம்ம எடுக்க போகிறோம்னு ஸ்கூலில் பிக் பண்ணலாம். ஸோ நான் ஒரு 9 சப்ஜெக்ட் எடுத்து எல்லாம் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வரும்போது கரெக்டாக எல்லாம் எடுத்துட்டேன். அதில் என்ன பிரச்சனைனா, ஒரு 6 சப்ஜெக்ட் மட்டும் தான் A+, 3 சப்ஜெக்ட் வெறும் A. அதாவது எங்கள் வீட்டில் என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னா, இவன் ஒரு முட்டாக்கு அப்படின்னு எங்கள் அம்மா ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பி போட்டுங்க, நீங்களே சொன்னோம் பி போட்டுங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு அவ்வளோ வரவேற்பு இல்லை. நான் யோசிச்சு, என்ன நல்லா தானே பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் உங்களை இது பண்ணிட்டாங்களா? அப்படிதான் பண்ணாங்க. அதான் உண்மை. நான்லாம் உங்கள் வீட்டில் தான் என்ன டிசோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ நான் யோசிச்சு, என்ன நம்ம முடிஞ்ச அளவுக்கு தானே பண்ணுவோம். 9 சப்ஜெக்ட் எடுத்தோம், A தானே உனக்கு வேணும், A கொடுத்துட்டேன். ஆனால் என்ன A+ இல்லையா எல்லாத்துலேயும். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. சரி, அதை விட்டுரும். இப்போ இங்கே கேட்பான், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க. இதுதான் பெரிய மேட்ரு இப்போ வரப்போகுது. என் வீட்டிலலாம் ஒன்றும் பண்ணலைங்க. நான்லாம் பாஸ் ஆனதே பெரிய விஷயம். அப்படிலாம் இல்லை. நான் ஒரு 1A 4B. எத்தனை சப்ஜெக்ட் அது மாதிரி சொல்லுங்கள். எத்தனை சப்ஜெக்ட் எடுத்தீங்க? 7 சப்ஜெக்ட் எடுத்தேன். 7 சப்ஜெக்ட் சொல்லுங்க. டக்குனு 1A 4B 2C எடுத்தேன். 1A 4B 2C. ஓ, கரெக்டாக வருதா கணக்கு? கரெக்டாக வருது. இல்லை, அப்புறம் வீட்டில் என்னதான் சொன்னாங்க? வீட்டில் ஒன்றும் சொல்லலை. பாஸ் ஆனதே பெரிய விஷயம்னு நானும் அமைதியாக இருந்துட்டேன். சரி, இப்போ நாங்கள் 2 பேரும் பாருங்கள், எங்கள் லைஃபே நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். இல்லை, ஏன் நான் யோசித்தேன் அப்போவே. நான் ரிசல்ட் எடுத்தோன்னே நான் யோசித்தேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த கடைசி பரீட்சை வருதுல்ல, அந்த என்னது பரிச்சுபான்லாம், அந்த டைமில் தான் நான் விழுந்து ஆக்சுவலி படித்தேன். பேசிக்கலி அந்த டைம் தான் வந்துட்டு பரிச்சுபான்னா என்னது, எஸ்பிஐ மின்னுக்கு வந்து ட்ரையல் எக்ஸாம் வைப்பாங்க. 2 ட்ரையல் எக்ஸாம் வரும். 2 ட்ரையல் எக்ஸாம் வரும். எங்க ஆக்சுவல் எக்ஸாம் போற முன்னாடி 2 ட்ரையல் எக்ஸாம் வைப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் எஸ்பிஎம் வரும். ஸோ அந்த ட்ரையல் எக்ஸாம் அப்போ தான் நான் விழுந்து படித்தேன். டியூஷன்லையும் சரி ஸ்கூல்லையும் சரி. ஸ்கூலில் ரொம்ப படிக்கலைனால ரொம்ப வந்து அந்த பாசி கொஷின்ஸ்லாம் அப்போ தான் நான் விழுந்து செய்ய ஆரம்பித்தேன். அதனால ஏதோ அப்போ யோசிச்சேன், ஆரம்பத்திலே படிச்சிருந்தா கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கலாம். அப்ப நீ படிக்கல. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ எல்லா பிள்ளைங்களும் இப்போதான் ரிசல்ட் வந்திருக்கு தானே. ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, பட் யாரெல்லாம் மீடியோக்கர்னா லைக் பாதிக்கு பாதியில கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் இந்த பிள்ளை மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. யாரெல்லாம் தர மட்டும் லோக்கலாக இறங்கிட்டீங்களோ, ஏதாவது எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் பேப்பர் ரீடேக் பண்ணலாம். அப்படி இல்லை, பரவாயில்ல, நான் வந்துட்டு வேறு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே, அது எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம வீட்டில் அது ஓகே சொல்லுவாங்கன்னா இல்லை, ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் ஓகே. ஸோ இது நீ பார்த்து இது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் கோ த்ரூ பண்ணுவீங்க. ஸோ இது எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணோம். ஏன்னா நான் எஸ்பிஎம் எடுத்தது வந்து எத்தனை வருஷம் முன்னாடி? 14 வருஷம் முன்னாடி. நான் 12 வருஷம். இந்த பிள்ளை வந்து 12 வருஷம் முன்னாடி. ஆனால் நீங்கள் நீ என்ன 12 வருஷம் முன்னாடி பேசுகிறேன்னு கேட்டால் இல்லை, அவ்வளோலாம் மாறலை. மலேசியா எஜுகேஷன் சிஸ்டம் அவ்வளோ அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் பிஎம்ஆர் தான் வந்துட்டு எக்ஸாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றிருக்காங்க. ஆனால் எஸ்பிஎம் இப்போ ட்ரையல் எக்ஸாம் கூட இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஷூரா.
யா இப்போ உள்ள சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ஐ டோன்ட் நோ. யா பட் இப்போ இத்தனைக்கும் லைக் நிறைய தமிழர்கள் வந்துட்டு நிறைய எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியால போடுறாங்க, நியூஸ்ல விச் இஸ் எல்லாம் குட். பார்க்குறோம். யா எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, எங்க வீடியோக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாராச்சும் நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணா எங்க கமெண்ட்ல போடுங்க, இவங்களை வந்து இன்டர்வியூ எடுங்க. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட பேசணும், இப்போ உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இவ்வளோ ரீச் பண்ணி அந்த டைம்ல பாஸ் பண்ணாங்க. ஏன்னா நானும் ஒரு பாஸர் தான். என் டைம்ல 14 வருஷம் முன்னாடி நான் எப்படி படிச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். முன்ன ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப எக்ஸாம்னு வைப்பாங்க, அந்த கிட்ட வரும்போதே. இப்ப அது மாறிடுச்சு. இப்போ வந்து ஸ்டில் அதே கான்செப்ட்ல தான் எஸ்பிஎம்க்கு இருக்குதா இல்ல இதானே மாறிடுச்சுன்னு தெரியல. ஏன்னா வந்து இப்ப எஸ்பிஎம்மோட டேட்டே வந்து மாத்திட்டாங்க. ஆமா. ஸோ அதனால தான் நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா நம்மளோட சேனலுக்கு வந்து பேசுறதுக்கு லைக் அவங்கள இன்டர்வியூ எடுத்து அவங்க எப்படி படித்தாங்க, எப்படி இந்த இந்த புது சிச்சுவேஷனில் ஒரு புது சீசனில் எப்படி படித்து அவங்க அதை பாஸ் ஆகினாங்க, யாராக என்னால் இருக்கலாம், யாராக இருந்தால் கமெண்டில் போடுங்க. ஸோ see you in another video. Bye. Bye.